செப்டம்பர் 7. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் என்கிற அந்த அந்த சூத்திரம் எப்போதுமே சரியாக இருக்குமா என்று கேட்டால் பல வேளைகளில் அது சரியாக இருக்காது. 2 செய்திகளை பற்றி நாம் பேச வேண்டும். ஒன்று, எதிரிக்கு எதிரி எல்லாம் நம்முடைய நண்பர்களா? இரண்டாவது, நாம் போகிற பாதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, முடிவு சரியாக இருந்தால் போதுமா என்கிற 2 கேள்விகள் இருக்கின்றன. த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் என்று அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். முடிவு போகிற பாதையை நியாயப்படுத்தி விடும் என்று. அது நியாயப்படுத்தி விடுமா என்கிற 2 கேள்விகள் இருக்கின்றன. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களினுடைய அரசியல் வாழ்விலிருந்து இந்த 2 கேள்விகளுக்குமான விடைகளை நாம் தேடலாம். சுபாஷ் சந்திர போஸ் மிக தெளிவாக ஒன்றை முடிவு எடுத்தார். நம் எதிரிக்கு எதிரி தான் நம்முடைய நண்பன். பிரிட்டிஷாரை அழிப்பதற்கு யார் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய நண்பர்கள் என்றுதான் அவர் ஜெர்மானிய அரசை தொடர்பு கொண்டார். அதாவது ஹிட்லரின் அரசை தொடர்பு கொண்டார். அப்போது ஹிட்லரும் ஜெர்மனியும் இத்தாலியும் ஜப்பானும் ஒரு அணியிலே இருந்தன. அந்த நாடுகளோடு அவருக்கு எப்படி தொடர்பு வந்தது? 1941 ஜனவரியிலே கல்கத்தாவிலே வீட்டு சிறையிலே இருந்த சுபாஷ் சந்திர போஸ் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து தப்பி வெளிநாடுகளுக்கு போய்விட்டார். 2-3 மாதங்களுக்கு பிறகு அவர் ஜெர்மனியில் இருந்தார். ஆனாலும் அதற்கும் 2 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 41 ஜூன் மாதத்திலே தான் அவரால் தொடர்பு கொள்ள முடிந்தது. 1941 நவம்பரில் அவர் ஜெர்மன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். இதுதான் செய்தி. ஆனால் இந்த 41ஆம் ஆண்டில் அவர் புறப்படுகிற போது ஜனவரி மாதத்தில் இருந்த நிலையும் நவம்பர் மாதத்தில் இருந்த நிலையும் முற்றிலுமாக மாறி போய்விட்டது. அது 2வது உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலம். இவர் கிளம்புகிற போது இருந்ததிலிருந்து என்ன பெரிய மாற்றம் என்றால், 41 ஜூனுக்கு பிறகுதான் மிக கடுமையாக சோவியத்தின் மீதும் அந்த ஹிட்லரின் ஜெர்மனி அரசு இராணுவம் போர் தொடுத்தது. எனவே நிலைமையே மாறி போயிற்று. இருந்தாலும் 41 நவம்பரில் சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்தார். அப்போதுதான் முடிவாயிற்று, தனியாக இந்திய சுதந்திர இராணுவம் என்று ஒன்றும், இந்தியாவிற்கென்று ஆசாத் ஹிந்த் என்கிற ஒரு வானொலியும், சுதந்திர இந்தியா என்கிற பெயரில் ஒரு வானொலியும் அமைத்து கொள்ளவும் ஒரு படை கட்டுவதற்கும் ஜெர்மன் பின்னாலிருந்து உதவிற்று. ஜெர்மனியிலே இருந்த போர்க்கைதிகளாக இருந்த 16,000 இந்திய போர் வீரர்களிலிருந்து 4,000 பேரை எடுத்துக்கொள்வதற்கும் சுபாஷ் சந்திர போஸ் அனுமதிக்கப்பட்டார். அந்த 4,000 பேரினுடைய அணிவகுப்பிலே தான் முதலாக ஜெய்ஹிந்த் என்கிற அந்த முழக்கம் எழுப்பப்பட்டது. கொடியை பார்த்து வணக்கம் சொல்லும்போது ஜெய்ஹிந்த் என்று முழக்கம் இடுகிற பழக்கம் 41 இறுதியிலே தான் வந்தது. 1942 நம்முடைய வானொலியின் மூலம் அவர் அமைத்த அந்த வானொலி, த ஆசாத் ஹிந்த் என்கிற வானொலியின் மூலமாக சுபாஷ் போஸ் பேசினார். அப்போதுதான் உலகத்திற்கு வெளிப்படையாக இந்த செய்தி வருகிறது, நான் ஜெர்மனியில் இருக்கிறேன், ஜெர்மனி அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு இருக்கிறேன், ஒரு பெரிய இராணுவத்தை, இந்திய இராணுவம் என்கிற பெயரில், INS என்கிற பெயரிலே ஒரு பெரிய இந்திய தேசிய இராணுவத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன். எனவே அந்த இராணுவத்தின் சார்பில் பிரிட்டிஷினுடைய ஆட்சியில் இருக்கிற இந்தியாவின் மீது நாங்கள் போர் தொடுத்து இந்தியாவை சுதந்திர நாடாக ஆக்குவோம் என்று அவர் அறிவித்தது 42 பிப்ரவரி. அதுதான் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். அப்படி அறிவிக்கிற போது சுபாஷ் போஸ் ஒரு செய்தியை சொன்னார், நான் ஜெர்மனியையோ இத்தாலியையோ ஜப்பானையோ அவர்களின் நடவடிக்கைகளையோ முழுமையாக ஆதரிக்கிறேன் என்று பொருளில்லை. எனக்கு அவர்கள் நடவடிக்கைகளை பற்றி கவலை இல்லை. ஒரே ஒரு திட்டம்தான் என்னிடம் இருக்கிறது, இந்தியாவை பற்றிய ஒரு அக்கறையும், எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் என்கிற அடிப்படையிலும் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சுபாஷ் போஸ் அறிவித்தார். எனவே அந்த எதிரிக்கு எதிரி நண்பன் என்று எடுத்த முடிவு சரியா, முடிவு பாதையை நியாயப்படுத்தும் என்பதும் சரியா என்று கேட்டால், சுபாஷ் அவர்களின் அரசியல் வாழ்விலிருந்து நாம் பார்க்கிற போது 2ம் சரியாக அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது.